விக்டோரியாவின் தெற்கு ஹரோவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றை சுற்றி சந்தேகத்திற்கிடமான வகையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சவுத் ஹரோ சிறப்பு பணிக்குழு நோர்த் ஹோல்ட் வீதி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது வாகன நிறுத்துமிடம் ஒன்றில் வாகனத்திற்கு அருகில் நின்ற இருவரை அவதானித்து உள்ளனர். போலீசார் அவர்களை அணுகிய போது இருவரும் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் போலீசாரை கண்டு ஓடியதை அடுத்து அருகிலுள்ள வீதிகள் வழியே போலீசார் அவரை துரத்தி சென்று பிடித்துள்ளனர். அதேவேளை வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து தப்பியோட முயன்ற மற்றைய நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் தனது அடையாளத்தை மறைக்கும் நோக்கில் போலீசாரிடம் போலி விவரங்களை வழங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது பெருந்தொகை பணம் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது. இவர்கள் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைக்காக போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தெற்கு ஹரோ சிறப்பு பணிக்குழுவின் போலீஸ் சார்ஜன்ட் ஆஷ்லி ஹார்ட் தெரிவிக்கையில், சுறுசுறுப்பான சமூக போலீஸ் சேவையின் முக்கியத்துவத்தை இந்த கைது நடவடிக்கை தெளிவாக உணர்த்துகின்றது. நமது அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தை கண்டறிந்து உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளனர். போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை நாங்கள் அறிவோம். மக்களின் அச்சத்தை போக்கி குற்றச் செயல்களை தடுத்து தெற்கு ஹரோ பகுதியை பாதுகாப்பாக வைத்திருக்க நாங்கள் தொடர்ந்து தீவிரமாக செயல்படுவோம் என்று கூறியுள்ளார்.